உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் இந்த இன்னும் 2 நாள்ல வரப்போற படம் தாய்க்கிழவி. அந்த தாய்க்கிழவினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தபோது அவர் ரொம்ப உருக்கமா சிவகார்த்திகேயன் பேசியிருந்தாரு. அது உருக்கமா பேசுறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் வந்து என்னையா இந்த எஸ்கேவுக்கு இதே வேலையாக போச்சு, ஒவ்வொரு இடமா வரும்போதெல்லாம் என்னை நசுக்கிட்டாங்க, என்னை பிதுக்கிட்டாங்க, என்னை அடிச்சிட்டாங்க, இவருக்கு மட்டும்தான் இது நடந்ததா, மற்றவங்களாம் நடக்கலையா, எப்போ பார்த்தாலும் இது மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. அதுவும் எப்போதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னா ஏதோ ஒட்டுமொத்தமாக இண்டஸ்ட்ரியே சேர்ந்து இவருக்கு எதிரான விஷயமா பேசுது, இவருக்கு எதிரான விஷயமா வந்து கொண்டு வந்து இவரை வந்து சேர்க்குறாங்க, இவரை தான் பிடிச்சி உழுக்குறாங்க, இவரை தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படம் வரும்போதெல்லாம், சிவகார்த்திகேயன் படம் வரும்போதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயங்களை பேசி தம் மீது ஒரு பரிதாபத்தை உண்டாக்கணுன்றதுக்காக சிவகார்த்திகேயன் திட்டமிட்டு இதை பேசுகிறாரு. இது ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அப்படின்னு. அது ஸ்கிரிப்ட் ஒர்க்கா இல்லையான்னு தாண்டி இந்த தாய்க்கிழவி இதில் சிவகார்த்திகேயன் பேசுறது என்னென்னா மிக தெளிவான ஒரு பேச்சு. நீங்கள் ஸ்கிரிப்டு வேறு மாதிரி பேசுனா அது இன்னும் தெரிஞ்சு போயிடும். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரஜினி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி விமர்சனம். கரெக்டாக ரஜினி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரஜினி என்ன பண்ணுவார், நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருவார். இதுவும் பேசப்பட்ட ஒரு விஷயந்தான். ஆனால் ரஜினி அப்படி பண்ணாரா, டிஃபால்ட்டாக அமைஞ்சதா, அதெல்லாம் தாண்டி அவர் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் பாருங்கள், நான் அரசியலுக்கு வரேன்ற ஒரு விவகாரத்தை கையில் எடுத்துடுவார். அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இதே இதுவில் வைப்பில் வச்சுக்கிட்டே இருப்பார். அதை ஒரு பேசும் பொருளாக மாற்றுவார். இந்த மீடியாக்கள்லாம் அதை வந்து போட்டு இது பண்ணுவாங்க. கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3ஆவது நாள் தப்புன்னு கிளம்பி இமயமலைக்கு போயிடுவார். அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் விட்டுருவார். அதோடு அவ்வளோதான். இந்த படம் ஓடுறதுக்காக இந்த படம் சம்மந்தமாக ஒரு பெரிய ப்ரொமோஷன் அடித்து தூக்கிடுவார். பயங்கரமான கெட்டிக்காருங்க. விமர்சனம் இருக்குது. அப்புறமா அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இன்னும் ரஜினியை வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் கூட மட்டும் என்னவா, கரெக்டாக இவர் படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் ஆடியோ லான்ச் ஒன்று வைப்பார். அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு குட்டி கதையை ஒன்று பேசுவார். அந்த குட்டி கதையை யாராவது குத்துறா மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி விட்டுருவார். இல்லைனா சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்தை கூட்டி விட்டுருவார். இதில் என்ன பண்ணுவார், விஜய் வந்து ஒரு ப்ரீ பப்ளிசிட்டியை தேடிப்பார். இந்த ஊடகங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சோஷியல் மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார் விவகாரம், அந்த குட்டி கதைகள்லாம் எடுத்து டீகோட் பண்ணி இது யார், இது என்ன அப்படின்ட்டு விஜய் படம் ரிலீஸ் ஆனோடனே விஜய் வந்து சைலண்ட் மோடில் போயிடுவார். அஜித்தையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அஜித்தையும் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, அவருடைய படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சிக்கு முன்னாடிலாம் நினைக்கிறேன் விமர்சனம் உண்டு. எங்கே இருக்கிறான்னே தெரியாது. அவர் துபாயில் இருக்காரா, பல்கேரியாவில் இருக்காரா, ஒன்றுமே தெரியாது. இந்த ரிலீஸ் நெருக்கத்தில் வரும்போது ஏர்போர்ட்டாக அஜித் போய்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு ஏர்போர்ட்லேருந்தும் ஸ்டில்லாக பறக்கும். எப்படியா இது வந்து ஏர்போர்ட்லேருந்து யார் அது, அங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுப்பார், அங்கே இருக்கிறவங்களும் இது பண்ணுவார். இவர் வந்து ஏர்போர்ட் குமார் அப்படின்லாம் கூட பேர் வச்சுருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்போ பைக் ரேஸ் போன அல்லது சைக்கிள் ரேஸ் போன நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதியில், அப்புறம் நேபாளில் போனதெல்லாம் எடுத்து அந்த ஸ்டில்லாம் விடுவாங்க. இதெல்லாம் இந்த அஜித் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே கிடப்பில் போட்டுரும். அதுக்கப்புறம் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். இல்லைன்னா அவரும் வந்து ஒரு சைலண்ட் மோடுக்குள்ளே போயிடுவார். இப்படி எது பண்ணாலும் ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ வந்து பிடிச்சி எஸ்கேவை போட்டு துவச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் நடந்தது இந்த தாய்க்கிழவி ஃபங்க்ஷனில்? அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், இவங்க தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி, அதில் மாற்று கருத்து கிடையாது. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சி தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் எங்கேயோ திருச்சியில் இருந்த ஒருத்தன், நான் வந்து நடித்தேன், இவ்வளோ பெரிய இடம் கிடைக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இடம் கிடச்சிது. நான் ஒன்றும் முழுமையாக திறமையானவங்க கிடையாது, எங்கிட்டையும் குறைகள்லாம் இருக்குது, நானும் தப்பு பண்ணுவேன், அதெல்லாம் இனி வர காலங்களில் நான் சரி பண்ணிக்கிறேன். அதே சமயத்தில் இந்த இடத்த கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு சினிமா தான். இப்படியாப்பட்ட சினிமா நான் ஏதாவது செய்யணும் இல்லை, நான் சம்பாரிச்சுட்டு எல்லாம் வந்து சொத்தாக வாங்குகிறேன், பணமாக போட்டு பூட்டி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு தாண்டி சினிமாவுக்கு இது இங்கேருந்தான் எனக்கு இதுதான் காசு கொடுக்குது, நான் ஒரு நல்ல படைப்பை எடுப்போம். இன்றைக்கி எந்த ஹீரோங்க வந்து சினிமாவை தயாரிக்கிறாங்க கமலஹாசன் தவிர? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், யார் தயாரிக்கிறாங்க? அவங்களே தயாரிச்சோம். அவங்க கூட இப்போ விட்டுட்டாங்க தயாரிக்கிறதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கான சம்பளம் அடிபட்டு போகுது இல்லை, யாருமே கிடையாது. வந்து அவ்வளோ உஷாராக இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து சினிமா
திருப்பூர் சுப்பிரமணியன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செய்து ஹீரோக்கள்லாம் வந்து லாபத்தில் பங்கு வாங்குங்க சாமி அப்படின்னு. இனிமேல் அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்காதீங்க, சம்பளம் கொடுக்காதீங்க. ஒரு படம் ஓடுனா அந்த லாபத்துலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ், தெலுங்குலாம் அது வந்துடுச்சு, நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்னு கொடுங்க. அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை அந்த படம் ஓடுமா ஓடாதான்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தியேட்டர்லாம் காலியாக கிடக்குது. இன்னும் விஜய் அஜித்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த சினிமாவில் சம்பாரிச்ச நான் ஒரு நல்ல படைப்புகள் வரட்டும், நல்ல இயக்குநர்கள் வெளியே வரட்டும், நல்ல கதை வரட்டும்ன்றதுக்காக தான் நான் கனா மாதிரி, தாய்க்கழவு மாதிரியான படங்கள்லாம் வந்து, கொட்டுக்காளி ஆண் மாதிரியான படங்களை நான் தயாரிக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம் தானே. வந்து சிவகார்த்திகேயன் வந்து என்ன பெரிய ரேஞ்சுக்கு, விஜய் அஜித் ரேஞ்சுக்கா போயிட்டார். வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, சம்பாரிச்சது காப்பாற்றிக்கணும். சினிமா எடுக்கிறது எவ்வளோ பேர் ரிஸ்க்குன்னு தெரியல. அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு படைப்புகள் அங்கேருந்து கண்டுபிடிக்கிறாப்புல. கமலஹாசன் வந்து அந்த படத்தை பார்த்துருக்காருங்க, தாய் கழுவியை பார்த்துட்டு அந்த இயக்குனரை பாராட்டி, நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஆனந்த விடனில் தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் மார்க் வாங்கின படம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 வயது இல்லை. ஆனந்த விடனுடைய எம்டிக்கு கமலஹாசன் ஃபோன் பண்ணதாக ஒரு தகவல் வந்து, இந்த படத்துக்கு தயவுசெய்து ஒரு அரை மார்க், அதை விட அரை மார்க் கூடுதலாக போடுங்க, பாரத ராஜா சார்லாம் கோச்சிங் மாட்டார், நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அந்த படம் வந்து அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த டைரக்டருக்கு தன்னுடைய நிறுவனத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சிவகார்த்திகேயன் தான் அந்த படத்துடைய ஹீரோ. சேயோன் அந்த படம் அது, ரைட்டு. ராதிகா சரத்குமார் கூட பெரிய அளவில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நடிப்பு இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தோம், பிரமாதமான ஒரு பொம்பளை சிவாஜின்வாங்க, அதை மாற்று கருத்து கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி தான் நான் தேடி பிடிச்சி ஒவ்வொருத்தராக வந்து கண்டுபிடிச்சி நான் படம் எடுக்கிறேன். ஆனால் என்னை வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் செய்கிறது, தொடர்ச்சியாக என்னை முதுகில் கொடுத்துறது, தொடர்ச்சியாக என்னுடைய பர்சனல் அட்டாக் பண்ணுறது, இதெல்லாம் வெளியே யாரும் பண்ணல, சினிமாவில் இருப்பவர்கள் தான் செய்கிறாங்க அப்படின்னு. அது சினிமாவில் காலகாலமாக இருக்குது. வந்து ஒரு ஹீரோவுடைய படம் தோற்று போயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, நட்சத்திர ஹோட்டல்கள், சென்னையில் உள்ள முக்கியமான நட்சத்திர ஹோட்டல்களில் பார்ட்டி வச்சு கொண்டாடுற கலாச்சாரம் இப்போ இருக்கான்னு தெரியல. ஒரு 4-5 வருஷம் கொரோனாவுக்கு முன்னெல்லாம் இருந்ததுங்க. வந்து நானே ஒரு நட்சத்திர, அண்ணா சாலையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நான் வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தா, அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பப்பில் ஒரே ஆர்டிஸ்ட் கூட்டமாக இருக்குது. என்ன ஏன்னு கேட்டால், அப்போ ஒரு ஹீரோடைய படம் வந்து வெளியாகி அட்டர் ஃப்ளாப்பு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோடனே அவ்வளோ பேரும் வந்து, இவ்வளோ பேரும் அந்த ஹீரோடைய ஃபங்க்ஷனில் வந்து இவ்வளோ பேச்சு பேசுறீங்களாடா சாமி அப்படின்னா, அதான் சினிமா. இப்போ அதை தான் வந்து சிவகார்த்திகேயன் சொன்னார், என்னை வந்து ஏங்க நீங்கள் வந்து சினிமாக்குள்ளே இருக்கிறவங்களே அட்டாக் பண்ணுறீங்க, நான் ஒரு சாதாரண வீட்டு பையங்க, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலைங்க, இவ்வளோ பெரிய இடம்லாம் கிடைக்குன்னு. கிடைச்சது ரைட்டு, சந்தோஷங்க, இன்னும் கூட நான் இன்னும் மிருகத்திக்கணும். தொடர்ச்சியாக என்னன்னா, சிவகார்த்திகேயன் இந்த ரெமோ பட டைமில் அழுகுது, அதை தான் எடுத்து போட்டிருக்காங்க. ரெமோ பட டைமில் அழுவணி, அப்புறமா ஒரு கூட்டத்துக்கு வந்தால், நான்லாம் யாரையும் வளர்த்து விட்டேன், நான்லாம் தோலில் தூக்கி இது பண்ணேன், நான்லாம் கரையேற்றி விட்டேன்னு சொல்ல மாட்டேங்க அப்படின்லாம் வந்து ஒரு பேசுறது பார்த்து, தனுஷை பார்த்தீங்களா, தனுஷுக்கு எதிராக என்ன இதுவும் பார்த்தீங்களா, கொழுப்பு பார்த்தீங்களா அப்படின்னு. ரெமோவில் அழுத உடனே என்ன ஆகிப்போச்சு, நீலி கண்ணீர் வடிக்கிறவங்கலாம் வந்து நம்பக்கூடாதுன்னு. ரெமோ சமயத்தில் நடந்தது வந்து, சிவகார்த்திகேயன் இடத்தில் மற்ற ஹீரோக்கள் யாராவது இருந்திருந்தா இண்டஸ்ட்ரி விட்டே ஓடி போயிருப்பாங்க. வந்து ஏங்க, ஒரு சினிமா பின்புலம் இல்லாமல் ஒருத்தன் வரான், வந்து படத்தில் கடகடன் வளர்றான் அப்படின்னா, ஒரு பட நிறுவனம் சார்ந்த ஒருத்தர் 5 படத்துக்கு புக் பண்ணுறாங்க. புக் பண்ணி அவனை ஷூட்டிங்கே எடுக்க விடாம, படமே எடுக்க விடாம அப்படியே போட்டு முடக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? வந்து இந்த சினிமாவில் தான் அரசியலை விட பயங்கரமான சூழ்ச்சிகள் இங்கே தான் இருக்குது. வந்து அதுக்கப்புறம் அந்த ஹீரோடைய மார்க்கெட் வளருது, அவனுடைய சம்பளம் ஏறுதுன்னு, எனக்கு 5 படத்துக்கு அக்ரிமெண்ட் பேசணும் இல்லை, 5 படத்துக்கு அப்போ சம்பளம் பேசணும் இல்லை, அதில் வந்து நடிச்சு கொடுக்கும் போது தான், அடடா எப்படிங்க, நான் வந்து அப்போ நான் பேசும்போது 5 லட்சம், இப்போ நான் 50 லட்சம் வாங்குறேனே அப்படின்னா, நீ 5 லட்சம் தான் நடிச்சாகணும் 5 படத்தையும். இதுதான் சூழ்ச்சி, இதுதான் ஒருத்தனுடைய வளர்ச்சியை முடக்குவது, இதுதான் ஒருத்தன் வளர்ச்சியை காலி பண்ணுறது. அதுதான் வந்து கண்ணீர் விட்டு அழுத ஒரு விஷயம். வந்து இங்கே வந்து பரிதாபத்தையோ பச்சாபதாபத்தையோ ஏற்படுத்தணும் ஒன்றும் கிடையாது. வந்து நீங்கள் பொதுவாக சொல்கிறாங்க, எல்லா துறையிலும் வந்து நீங்கள் வந்து ஒருத்தனுடைய வளர்ச்சியை நீங்கள் வந்து தடுக்க முடியாது, தாமதப்படுத்தலாம். நிச்சயமாக எந்த துறையாக இருந்தாலும் அவனை நீங்கள் வந்து தடுக்கவே முடியாதுங்க, தாமதப்படுத்தலாம். அந்த விதை விருட்சமாகனா ஆயுதான் தீரும், அதை மாற்று கருத்து கிடையாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் சம்பந்தமான பர்சனல் அட்டாக்கு தொடர்ச்சியாக, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் விட்டு தான் தொலைங்களாம்பா. நீங்கள் திரும்ப 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 ஒரு மியூசிக் டைரக்டர் சம்பந்தமான ஒரு குடும்பம் வந்து, நான் இது மறுபடியும் சப்போர்ட்டாக பேசலை. வந்து ஒருத்தன் கடன்னு ஏறி வரான்னா அவனை போட்டு வெளுன்னு வெளுக்கிறது. வந்து அவன் வீட்டில் போய் இது அடிச்சிட்ட,
இவங்க வீட்டில் வந்து கும்மி அடிச்சிட்ட, எவ்வளோ கேவலமான ஒரு விஷயங்கள் வந்து இப்போ ஒரு இசையமைப்பாளர் கூட நின்றுட்டு இருக்காரு இவருடைய, அதுக்கு ஒரு கீழே வந்து தரம் தாழ்ந்த கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. சரி அப்படி இருக்கிறீங்கல்ல, அதை ரிலீஸ் பண்ணுங்க நீங்க. தில்லா ரைட் இப்படியாப்பட்ட ஆள் தான்பா, வீடியோவோ ஆடியோவோ போட்டோவோ இருந்தால் ரிலீஸ் பண்ணுங்க நீங்க. அப்புறம் விஜய் துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டாரு. உடனே அந்த துப்பாக்கி ஏதோ தோல்ல தூக்கின்னு நான் தான் அடுத்த விஜய்னு டுப்பு 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 டுப்புன்னு எல்லாரையும் சிவகார்த்திகேயன் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்க மாதிரி அதை ஒரு பக்கம் வந்து நீ தான் அடுத்த தளபதியா, நீ தான் அடுத்த விஜயா, உனக்கு அவ்வளோ திமிர் ஏறி போச்சா, எங்கள் இவர் விஜய் துப்பாக்கியை கையில் கொடுத்தவனே உன் சம்பளத்தை வந்து 240 கோடி கேட்குறியாம நீ, இப்படியே ஒரு பக்கம் விமர்சனம். சினிமாவில் என்னன்னா ஒரு ஜான் ஏறினீங்கன்னா 10 அடி கீழே இறக்கி விடுவாங்க, இழுத்து விடுவாங்க வந்து. இதெல்லாம் மீறி தான் நீங்கள் வந்து அந்த உச்சத்தை தொட முடியும். இந்த தொடர்றதுக்குள்ளெல்லாம் விழி பிதுங்கி மனசு ஒரு மாதிரி ஆகி போடா சாமி விட்டு தொலைடா இந்த சினிமாவே வேணான்னு ஓடி போனவங்களாம் உண்டு. அதெல்லாம் தாண்டி ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா, கட்சா இருக்காரு அப்படின்னா பார்த்துலாம் ஒரு கை. எனக்கு தெரிஞ்ச சிவகார்த்தியினுடைய இந்த மௌனம் தான் அவருக்கான ஒரு பெரிய பலம்னு தெரியுது. அதெல்லாம் மீறி இன்னும் எவ்வளோதான் நான் குத்துவீங்க, குத்திக்கினே இருங்க, அதையும் நான் தாங்கிக்கினே இருக்கிறேன். அதையும் மீறி இன்னும் குத்துனீங்கன்னா அதை பற்றி நான் கண்டுக்காம போகிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டுக்காம போங்க அப்படின்னு. இது என்னன்னா இந்த தாய்க்கேள்வி படத்துக்காக ப்ரொமோஷனுக்கு இப்படி வந்து இவர் பேசுகிறாரு. ஏங்க அது ஒன்றும் கமர்ஷியல் படமாக தெரியல நம்மளுக்கு, ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கும்போது தெரியுது. அதை என்னவோ வந்து 1100 ஸ்க்ரீன்ஸில் 1050 ஸ்க்ரீன்ஸில் அந்த படத்தை போட்டு அதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வச்சு, அதுக்கு பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு வந்து ஒரு 50 அடியில் கட் அவுட் வச்சு, அதுக்கு ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு வந்து பெங்களூருக்கும் ஆந்திராவுக்கும் போகிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, அதில் வந்து இவ்வளோ சம்பாதிக்க போகிறாரு, அதுக்காக தான் இவ்வளோ வேலையை வந்து இவர் வந்து பேசுகிறாரு, அந்த படம் ஒரு நாள் இவ்வளோ வசூலை கொடுக்க போகுது அப்படின்னா ரைட்டு. அது சிவகார்த்திகேயனுக்கே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். அந்த படத்தை பத்திரிகையாளர் கட்சி நாளைக்கே நாளைக்கு போட போகிறாங்க. உண்மையிலேயே மீடியா அதை பக்கம் ஒரு பக்கம் கமலஹாசன் பாராட்டின மாதிரி மீடியாக்கள் பாராட்டி, அதன் பிறகு வந்து தேட்டரில் போய் மவுத் டாக் வந்து தேட்டரில் பார்க்க வர வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு மச்சான் வாடா இந்த படத்தை பார்க்கலாம்டா உண்மையிலே அப்படின்னு போடுது. அது ஓட ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக அது வந்து ஒரு கல்லா கட்டும். இதுக்கெல்லாம் வந்து சிவகார்த்திகேயனுடைய பேச்சு, இந்த பேச்செல்லாம் வந்து அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் சொன்னால் அது சினிமாவில் இருக்கிற யாருமே அதை நம்ப மாட்டாங்க. ஓகே, ஒருத்தனுடைய வளர்ச்சி திரும்பவும் சொல்லும்போது நீங்கள் தாமதப்படுத்தலாம், அதை நிரந்தரமாக தடை பண்ண முடியாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.